சரும பிரச்சனைகள் நெறைய இருக்கு. அதுல ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரியான பாதிப்பு இருக்கு. அதுவும் பல பேர் நம்மகிட்ட ட்ரீட்மெண்ட் எடுக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த சொரியாசிஸ். உங்கள்ல யாருக்காவது சொரியாசிஸ் இருக்கு, இல்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு சொரியாசிஸ் இருக்கு அப்டின்னா, நீங்க அத பத்தி இது ஸ்ப்ரெட் ஆகுமா? ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு இது ஸ்ப்ரெட் ஆகுமா? அப்டின்னு நீங்க பயப்பட சொரியாசிஸ் அப்டின்றது ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு ஸ்ப்ரெட் ஆகாது. அதுவும் இப்போ இருக்கக்கூடிய இந்த குளிர் காலத்துல சொரியாசிஸோட தீவிரம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குங்க. ஏன்னா நெறைய பேர் நம்மகிட்ட ட்ரீட்மெண்ட்க்கு வரும்போது பார்த்தீங்கன்னா, இந்த சொரியாசிஸ் கண்டிஷன் நெறைய பேர் இந்த மாரி நெறைய பேர் நம்மகிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காங்க. நல்லாவே குணம் பெறுது. இதில முக்கியமாக நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயங்கள் நான் சொல்றேன். நம்ம ஏதாவது ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோங்க. இதுக்கு அப்போதைக்கு கியூர் ஆகுது, திரும்பவும் வருது அப்படின்ட்டு. நெறைய பேர் வலி தாங்க முடியாம அழவே செஞ்சுருவாங்க. என்னங்க தீர்வு? எந்த மாதிரியான சிகிச்சைகள் நம்ப எடுக்கலாம்? முக்கியமா இதற்கான ஒரு சிறந்த ஒரு உணவு சொல்றேன். நீங்க அத கன்டினியூஸா நீங்க ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. உங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்குங்க. வரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். சரும பிரச்சனைகள் நெறைய இருக்கு. அதுல ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரியான பாதிப்பு இருக்கு. அதுவும் பல பேர் நம்மகிட்ட ட்ரீட்மெண்ட் எடுக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த சொரியாசிஸ். உங்கள்ல யாருக்காவது சொரியாசிஸ் இருக்கு, இல்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு சொரியாசிஸ் இருக்கு அப்டின்னா, நீங்க அத பத்தி இது ஸ்ப்ரெட் ஆகுமா? ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு இது ஸ்ப்ரெட் ஆகுமா? அப்டின்னு நீங்க பயப்பட வேண்டியதில்ல. சொரியாசிஸ் அப்டின்றது ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு ஸ்ப்ரெட் ஆகாது. அதுவும் இப்போ இருக்கக்கூடிய இந்த குளிர் காலத்துல சொரியாசிஸோட தீவிரம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குங்க. ஏன்னா நெறைய பேர் நம்மகிட்ட ட்ரீட்மெண்ட்க்கு வரும்போது பார்த்தீங்கன்னா, இந்த சொரியாசிஸ் கண்டிஷன் நெறைய பேருக்கு இருக்கு. இதுல பொதுவாக இந்த சொரியாசிஸ நம்ம எப்படிங்க ஹேண்டில் பண்ணலாம்? அதுலயும் முக்கியமாக பல்மோபிளான்டார் சொரியாசிஸ் அப்படின்னு சொல்றோம். உள்ளங்கை, உள்ளங்கால்ல மட்டும் அதிகமான ஒரு வறட்சித்தன்மை, வெடிப்பு ஏற்படுறத நம்ம பார்க்குறோம். தொடர்ந்து இந்த உள்ளங்கால், உள்ளங்கையில இந்த அதிகமான இந்த வெடிப்பு இருந்துச்சுன்னா, தினந்தோறும் நம்ம உணவு சாப்பிடுறது கூட கஷ்டமான ஒரு நிலையில இருக்கும். ஏன்னா நெறைய பேர் நம்மகிட்ட ட்ரீட்மெண்ட் வரும்போது ஸ்டார்ட்டிங்ல என்னன்னா, கைகள காட்டுவாங்க. ஃபுல்லா அப்படியே நமக்கு ரொம்ப ட்ரை ஆயிட்டு வெடிப்பு வெடிப்பா இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு ரெட்னஸ் நமக்கு தெரியுது. ஒரு ரெட்னஸ் தெரியறது. அதுலயும் உங்களுக்கு பார்த்தோம்னா, அதனால தண்ணீர் பட்டா கூட எனக்கு எரியுது டாக்டர்ன்னு நெறைய பேர் சொல்றீங்க. இதுல முக்கியமாக கால் பாதங்கள்ல ஸ்டார்ட்டிங்லயே உங்களுக்கு அந்த லைட்டா ஒரு ட்ரைனஸ் தெரியும்போது ரொம்ப நீங்க கேர்ஃபுல்லா இருக்கணுங்க. லைட்டா ஒரு ட்ரைனஸ் அப்படின்னு சொல்றது என்னன்னா, ஒரு வறட்சி தன்மை. கால் பாதத்துல ஒரு ட்ரைனஸ் ஏற்பட்டு லேசான தோல் உரிதல் மாதிரி ஃபர்ஸ்ட்டு வரும். அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, அந்த எட்ஜஸ்ல, பார்டர்ல, ஹீல் அது குதிகால்ல, சைட்ல நம்மளுடைய கட்டை விரல் இருக்கு இல்லைங்களா? கட்டை விரலோட எட்ஜஸ்ல. இந்த மாரி ஓரங்கள்ல எல்லாமே ரொம்ப ட்ரை ஆயிட்டு, ஆழமான பிளவுகளாக நமக்கு ஏற்படுது. டீப்பா ஒரு கிராக்ஸ் ஏற்பட்டு, அதிலிருந்து நமக்கு பிளட். இந்த கண்டிஷன் இருக்கும்போது கண்டிப்பா நடக்கவே முடியாதுங்க அவங்களால. இந்த மாரி நெறைய பேர் நம்மகிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காங்க. நல்லாவே குணம் பெறுது. இதுல முக்கியமாக நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயங்கள் நான் சொல்றேன். நம்ம ஏதாவது ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோங்க. இதுக்கு அப்போதைக்கு கியூர் ஆகுது, திரும்பவும் வருது அப்படின்ட்டு. நெறைய பேர் வலி தாங்க முடியாம அழவே செஞ்சுருவாங்க. டாக்டர் என்னால நடக்கவே முடியல பாருங்க. கால் தரையில ஊன முடியல. அவங்க கால் வச்சுட்டு எடுத்த உடனே கீழ பார்த்தீங்கன்னா, அப்படியே பிளட் ஸ்டெயின்ஸ் இருக்கும். அவ்ளோ கஷ்டமான விஷயமா இருக்குங்க. ஏன்னா, நம்மளால நடக்கவும் முடியல, உணவும் சாப்பிட முடியல, தண்ணி பட்டாலும் எரியுது. அப்போ கை, கால், உள்ளங்கை, உள்ளங்கால் 2மே இந்த பல்மோபிளான்டார் சொரியாசிஸ்னால பாதிக்கப்பட்டவங்க ரொம்ப சிரமத்திற்கு உள்ளாகுறாங்க. இது மட்டும் இல்ல, நார்மலா இருக்கக்கூடிய சொரியாசிஸ்லயும் தோல் உரிதல் அதிகமாக ஏற்படுது. சில வகையான லீஷியன்ஸ், காயின் ஷேப்ல லீஷியன்ஸ் மாதிரி ஏற்படுது. இது ரெட்டா அப்படியே வர்றதும் நம்ம பார்க்குறோம். இதற்கு என்னங்க தீர்வு? எந்த மாதிரியான சிகிச்சைகள் நம்ப எடுக்கலாம்? முக்கியமா இதற்கான ஒரு சிறந்த ஒரு உணவு சொல்றேன். நீங்க அத கன்டினியூஸா நீங்க ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. உங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்குங்க. உணவு முறைய பொறுத்தவரைக்கும் எது சாப்பிடலாம், எது சாப்பிடக்கூடாது, இந்த மாதிரி நெறைய சந்தேகங்கள் இருக்கு இல்லையா? இத சரி செய்றதுக்கு நம்ம என்னங்க பண்ணலான்றத நான் சொல்றேன். ரெகுலரா நம்ம சாப்பிடக்கூடிய உணவில் இது எல்லாமே நீங்க ஃபாலோ பண்ணிக்கணும். அதிகமான நான்வெஜ், அசைவ உணவுகள நீங்க எடுக்கக்கூடாது. இது முதல் பாயிண்ட்.
அதுக்கப்புறம் புளி சேர்ந்த உப்பு சேர்ந்த உணவுகள், ஊறுகாய் சாப்பிட்றேன், வேறு ஏதாவது உப்பு சேர்ந்த உப்பு கண்டம் சாப்பிட்றது, அவுட் சைட் ஃபுட் நிறைய சாப்பிட்றேன், இது எல்லாமே தவிர்த்துக்கோங்க. நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவில் கூட உப்பு பாதி அளவாக குறைச்சிக்கோங்க. அந்த மாதிரி இருக்கும்பொழுது தான் தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், இந்த ட்ரைனஸ் உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணலாம்? ஸோ மைல்டாக லியூக் வார்ம் வாட்டரில், மிதமான சூட்டில் இருக்கக்கூடிய வெந்நீரில், வெது வெதுப்பான தண்ணீரில் கொஞ்சம் கல்லுப்பு, திரிஃபலா சூரணம், கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்து கால்களை அதுக்குள்ளே ஒரு 15 நிமிடம் வைங்க. வேறு எதுவுமே நம்ம பண்ண வேண்டாம். ஸோ தண்ணீரில் வச்சுட்டு எடுத்துகிட்டு நல்லா ஒரு காட்டன் கிளாத்தில் நம்ம அதை வந்து வைப் பண்ணி எடுத்துக்கோங்க. லேசாக ஒத்தி ஒத்தி எடுத்துருங்க. அது உலர்ந்த பிறகு அதில் சில எண்ணெய் வகைகளை நீங்கள் அப்ளை பண்ணணும். ஒரு நாளைக்கு கண்டிப்பாக 3 வேளை இந்த எண்ணெய்களை நீங்கள் அப்ளை பண்ணணும். ஸோ என்னென்ன தைல வகைகள் நம்ம அப்ளை பண்ணலான்றதை தெரிஞ்சுக்கோங்க. ஸோ முதல்ல நம்ம பண்ண வேண்டியது என்னென்னா வெட்பாலை தைலம். அடுத்ததாக மேனி தைலம் அப்படின்னு சொல்லக்கூடிய குப்பை மேனி தைலம், விளக்கெண்ணெயில் பயன்படுத்தி செய்யக்கூடிய குப்பை மேனி தைலம். இந்த குப்பை மேனி தைலம் வீட்டில் கூட நீங்கள் செஞ்சுக்கலாம், இல்லை வெளியில் கிடைக்கல அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறீங்க. அதனால் வீட்டில் செஞ்சே வச்சுக்கோங்களேன். வெட்பாலை தைலம் மட்டும் நீங்கள் வெளியில் வாங்கிக்கலாங்க, இல்லை நம்மக்கிட்டேயும் அவைலபிளாக இருக்குது. ஸோ முக்கியமாக இந்த மேனி தைலம் எப்படி செய்யலைன்னா, இந்த குப்பை மேனி இலைகள் இருக்குது இல்லைங்களா? ஸோ குப்பை மேனி இலைகளை நல்லா கொண்டு வந்து அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஒரு 200 ml உங்களுக்கு விளக்கெண்ணெய் இருக்குன்னா, ஒரு 50லிருந்து 60 கிராம் அளவுக்கு குப்பை மேனி இலைகள் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இதனோட வேறு என்னென்ன சேர்க்கலாம்னா, மஞ்சள், குப்பை மேனி மஞ்சள். இது வந்து சிம்பிளாக நீங்கள் வீட்டிலே ரெடி பண்ணக்கூடிய ஒரு மெத்தட். ஸோ மஞ்சள் பொடியும் இதனோடு சேர்த்து அந்த எண்ணெயில் போட்டு நல்லா காய்ச்சிக்கோங்க. ஸோ காய்ச்சி இதை எடுத்து வச்சுக்கோங்க. காய்ச்சி வடிகட்டி அந்த தைலத்தை எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ வெட்பாலை தைலத்தையும் மேனி தைலத்தையும் மிக்ஸ் பண்ணி எங்கெல்லாம் வெடிப்பு இருக்கோ நல்லா டீப்பாக நீங்கள் அப்ளை பண்ணிட்டே வாங்க. இந்த பட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ பட்ஸ் எடுத்துக்கோங்க. ஒரு சின்ன பவுலில் இந்த ஆயில் ரெண்டும் மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு பட்ஸில் தொட்டு அந்த கிராக்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல டீப்பாக படுற மாதிரி ஸ்லோவாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கிட்டே வாங்க. கண்டிப்பாக ஒரு வாரத்தில் நல்ல மாற்றம் தெரியும். இது மட்டும் இல்லைங்க, இன்டர்னலாக சாப்பிடக்கூடிய விஷயங்கள் நான் சொன்ன உணவு முறைகள் எல்லாம் ஃபாலோ பண்ணிவிட்டு, மருந்து முறைகளை பொறுத்த வரைக்கும் பரங்கிப்பட்டை ரசாயனம் அப்படின்ற ஒரு மருந்து இருக்குது. நிறைய பேர் பரங்கிப்பட்டை சூரணம் சாப்பிட்ருப்பீங்க. இந்த பரங்கிப்பட்டை ரசாயனம் பயன்படுத்துங்க. அடுத்ததாக பரங்கிப்பட்டை பதங்கம் அப்படின்ற மருந்து இருக்குது. ஸோ இதுவுமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஒரு சின்ன மிளகு அளவு இந்த பரங்கிப்பட்டை பதங்கம் நம்ம சாப்பிடலாம். பரங்கிப்பட்டை ரசாயனம் காலை இரவு 2 வேளையும், பரங்கிப்பட்டை பதங்கம் அதுவும் 2 வேளையும் நம்ம சாப்பிடணும். ஸோ இந்த மாதிரி நம்ம மருந்துகளை எடுத்துக்கிட்டே வரணும். இதை தாண்டி உங்களுக்கு ரொம்ப பெயின் இருந்ததுன்னா தகுந்த சித்த மருந்துகளை நீங்கள் சாப்பிடும்பொழுது இதற்கான ஒரு நிரந்தர தீர்வு உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா நிறைய பேர் வந்து இதனால் ரொம்ப டிப்ரெஷனுக்கு உள்ளாயிடுறீங்க. ஸோ என்னால் எந்த ஒர்க்குமே பண்ண முடியல, தண்ணி பட்டாலும் இருக்குது, வீட்டில் எந்த ஒர்க்கும் செய்ய முடியல, ஒரு வீட்டில் குக் பண்ண முடியல, பாத்திரம் கழுவ முடியல. ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் நீங்கள் டிப்ரெஷனில் இருக்கீங்க. ஆனால் இது ஒரு குறுகிய காலத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை தான். இது வந்து ரொம்ப எளிமையாக நம்ம இதுக்கான சொல்யூஷன் கொண்டு வர முடியும். நான் சொல்கிற மாதிரி உணவு முறைகளும் மருந்துகளும் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்களேன், உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த சொரியாசிஸ் அப்படின்னு சொல்கிறது இதில் வந்து ஒவ்வொரு காலத்திற்குமே முக்கியமாக நிறைய நாளாக இருந்துச்சுன்னா இது சொரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸாக இது மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த நிலை வராமல் முன்னாடியே தவிர்க்க முடியும் அப்படின்னா சித்த மருந்துகளை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு சித்த மருத்துவம் தொடர்பான மருத்துவ ஆலோசனைகள் தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி.